Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. So Queen Elizabeth அவங்களோட வீடை போய் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல இருக்கிற ஸ்குவாடுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லணும்னா பிளடி மேரி கதை இருக்குல்ல, பிளடி மேரி குவீன், அந்த வீடியோ நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. ரொம்ப ஃபேமஸான வீடியோ நம்ம சேனல்ல. பிளடி மேரி வாழ்ந்த பேலஸ் இதுதான், அங்கதான் நம்ம போய் பார்க்க போறோம். எவ்வளவு பெருசு இருக்குன்னு சைஸ் கான்டெக்ஸ்டுக்கு இங்க பஸ் இங்க எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன இவ்வளவு பெருசா இருக்குது. இதை வந்து வில்லியம் த கான்குயரர் அப்படிங்கிற ஒருத்தர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாராம். இதுதான் வேர்ல்டுலேயே 1000 வருஷமாக கண்டினியூஸாக மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பேலஸ். 2024 ஒருத்தன் இவ்வளோ பெரிய வீடை வச்சு ஒரு நாட்டையே நம்ப வச்சுட்டு இருக்கான்னா பெரிய விஷயம் தான். நான் தான் ராஜான்னு. நம்ம ஊர்லலாம் இதை பண்ணால் நேரம் தூக்கி போட்டுருவாங்க யாரையாவது ராஜா ராணின்னா. ப்ரோ எனக்கு எப்படி ப்ரோ இந்த கேசல் வந்து சஜஸ்ட் பண்ணீங்க? நான் நினச்சேன் சும்மா டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக இருக்கும், எல்லாரும் வந்தாங்கன்னா போகிற இடமா இருக்கும்னு நினச்சேன். பட் வேற லெவலில் நீங்கள் வந்திருக்க டைம் பார்த்தீங்கன்னா குயின் இல்லை. ஆமாம், குயின் இறந்துட்டாங்க. நானே அதை பற்றி வீடியோ போட்டேன். ஆமாம், அவங்க இருந்திருந்தாங்கன்னா கிடையாது. ஏன் இங்கே வர முடியாதா? வர முடியாதுங்க. ஏன் இல்லை வரலாம், பட் ஆனால் நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, இப்போ குயின் வாழ்ந்தாங்கல்ல, ஆமாம், அந்த இடத்தையும் பார்க்கலாம். அது அப்போ கிடையாது. ஓகே ப்ரோ, எனக்கு ஒரு கொஸ்டின். பாஸ்போர்ட் தொலைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? நீங்கள் என்ன பண்ணல, நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள். நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு கால் அடிப்பேன். இந்தியன் எம்பசி இருக்குது பார்த்தீங்களா, ப்ராவின்ஸில். இப்போ யூகேல இந்தியன் எம்பசி இருக்கும். போயிட்டு அங்கே போய் என்ன போதும் அவங்க அழகாக கொண்டு போய் இந்தியாவில் வைக்கிறாங்க. ஸோ டேரெக்டாக இந்தியன் எம்பசிக்கு போனால் ஒயிட் பாஸ்போர்ட் கொடுப்பாங்க. ஒரு லெட்டர் வித் ஒயிட் பாஸ்போர்ட். ஒயிட் பாஸ்போர்ட்னா பாஸ்போர்ட் ஒயிட் கலரில் இருக்கும். உண்மையிலே ஒயிட் கலர்ல இருக்கும். ஓகே, இது போற வழி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்களேன், அப்படியே கல்லுல அந்த காலகட்டத்தில் போட்ட மாதிரி இன்னும் மெயின்டைன் பண்றாங்க. எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்குது. நம்ம ஊர்லயும் பயங்கர ஹிஸ்டரி இருக்குது. அது மெயின்டைன் பண்ணிட்டோம்னா வெறியா இருக்கும். மெயின்டைன் பண்றது என்ன, அது அப்படியே அதோட நிலைமையிலேயே பாதுகாத்து வச்சுக்கிட்டோம்னா வேற லெவல்ல இருக்குது. இங்க வந்தாலே ஏதோ டைம் டிராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி இருக்குது. என்ன ப்ரோ இன்னும் மழை பெய்யுது? தமிழ்ல ப்ரோ இதோட ஃபால்ட். ஆமா, காலையில் எந்திரிச்சதுல இருந்தே வந்து புகை வந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஊர் டைம் என்ன, 2:45. இங்க வந்து டைம் 11 o'clock, 10:30. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கிட்ட ஒரு பப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தோம். அது ஏன்னா இந்த பப்பு தான் வந்து லண்டனோட ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பப்ஸ். இந்த பப்பு வந்து 500 வருஷம் பழசுனா உங்களால் நம்ப முடியுதா? இந்த பப்போட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து விமன் ரெஸ்ட் ரூம். அங்கே பாருங்களேன், விமன் டேம் குவீன்ஸ் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் சொல்லியிருக்காங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி ஆம்பளைங்களோட ரெஸ்ட் ரூமுக்கு ஜென்டில்மேன் சர்ஸ் கிங்ஸ் வெல்கம் ஹியர் அப்படின்னு ரெஸ்ட் ரூமுக்கு போர்டு போட்டிருக்காங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி கிங்ஸ் அண்ட் சர்ஸ் நம்ம. அண்ட் இந்த இடம்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக அந்த காலகட்டத்தில் எப்படி வந்து சுவர் இருந்திருக்குமோ அதெல்லாம் ரீட்டைன் பண்ணி அது மேலே சில இடங்களில் டைல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. என்னையும் கடைசியில் கொடை பிடிக்க விட்டாங்க. அண்ட் இங்கே பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. வந்ததுலேருந்தே இங்கே ஃபுல்லாக மழை தான் பெஞ்சிட்டு இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்துக்கு வெள்ளைக்காரங்களை பாராட்டணுங்க. இந்த கிளைமேட்லேருந்து கிளம்பி வந்து நம்ம மதுரையிலையும் மெட்ராஸ்லேயும் உட்காந்து ஆட்சி செஞ்சுருக்கான் பார்த்தீங்களா. நம்ம மதுரையிலேருந்து கொடைக்கானலுக்கு 2 நாள் போயிட்டு திருப்பி வந்தாலே ஆஹா அங்கேயே இருக்கலாம்னு தோணும். ரொம்ப பெரிய விஷயம் தான்டா. நம்ம பாட்டுக்கு சிவனேன்னு போயிட்டுருக்கோம். இவங்க யார் துப்பாக்கியை தூக்கிட்டு நம்மளை பார்த்து வந்துட்டு இருக்காங்கன்னு ஒரு செகண்ட் தான் இருக்கானே. பட் கவலைப்படாதீங்க, இவங்க அங்கே இருக்கிற அஃபிஷியல் கார்டு தான். ஆக்சுவலாக நம்மளை மாதிரியே நிறைய பேர் இங்கேயும் இருக்கிறவங்க இருந்துக்கிட்டு எதுக்கு இன்னும் ராஜா ராணிலாம் எங்களுக்கு, நம்ம தான் டெமோக்ரஸி ஆகிட்டோம்லான்னு சொல்லி கேட்குறாங்க. மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பயங்கரமாக டூரிசமை பூஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் பாருங்களேன், இங்கே வந்து எதுக்கு நின்றுட்டுருக்கேன், என்ன நம்ம முன்னாடி திடீர்னு துப்பாக்கியெல்லாம் தூக்கிட்டு வந்து ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கிறேன்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் டூரிசம், இந்த கிங்கு குவீன் அந்த கான்செப்ட்லாம் பார்க்குறதுக்கே வரதுக்காகவே அவங்க இதை இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேலஸில் அவங்க ஆக்சுவலாக இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பேலஸில் ஒரு சைடு நம்ம போய் இப்போ எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி இந்த கேட்டுக்கு இந்த சைடு அவங்க இன்னும் இருக்காங்க. உள்ளுக்குள்ளே கிங்கு குவீன் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. ஸோ இந்த கான்செப்டே வந்து பயங்கரமாக இருக்குல்ல. அவங்க ஒரு சைடு வீட்டில் இருப்பாங்க, நம்ம இன்னொரு சைடு அவங்க வீட்டை பார்த்துட்டு வருவோங்கிறது. அதான் அவங்க டூரிசம்க்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க இந்த இடத்துலேருந்து எஸ்பெஷலி நின்று பார்த்துட்டு இருக்கப்போ தோணுச்சு, லுக் அட் த பிளேஸ். நம்ம எப்போவுமே வீட்டில் பிறந்ததுக்கப்புறம் இது நம்ம வீடுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா இது நம்ம வண்டின்னு சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தவங்க பிறந்த உடனே இந்த கண்ணு கெட்டின தூரத்துக்கு இருக்கிற எல்லா பில்டிங்கும் ஒரே கோட்டை, அது எல்லாத்துக்கும் நீ தான் ராஜா, இந்த மொத்த நாட்டுக்கே நீ தான் ராஜா இல்லை ராணின்னு சொன்னால், ஒரு குழந்தையாக பிறக்கிறப்போ ஒரு ராஜா ராணியாக பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்கும்? ஒரு பிரின்ஸுக்கும் பிரின்சஸ்க்கும் கிரேசி இல்லை யோசிக்கிறதுக்கு. ஒரு வழியாக நம்ம பிளடி மேரி வாழ்ந்த அந்த ஒரு பேலஸ்க்குள்ளே நம்ம என்ட்ரு ஆயாச்சு. அந்த ஹைட்டை மட்டும் பாருங்களேன். ஒரு சென்னையில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வச்சிடலாம், அவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது. அண்ட் பிளடி மேரியை பற்றி தெரிஞ்ச நிறைய பேருக்கு இவ்வளவும் நான் சொன்னேன்ல, இவ்வளோ பெரிய ஒரு ராணி எல்லாமே அவங்களோடது தானே. இந்த கோல்டில் இருக்கிற ரூமு இது எல்லாமே அவங்களோட தான் இருந்தாலும் அவங்களோட சோக கதையை கேட்குறப்போ இது கான்ட்ராஸ்டிங்காக இருந்துச்சு. எல்லாம் இருந்து ஒருத்தன் பிறந்தா கூட அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும்னு.
இதெல்லாம் அவங்க உட்காந்து சாப்பிட்ற இடமா. 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பிளடி மேரி வந்து இங்கே தான் வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குழந்தை கிடையாது, ஓகேவா? அவங்களுக்கு குழந்தை இல்லைங்கிற காரணத்தினால அங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து இவங்களால் வாரிசு ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னு சொல்லி இழந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மேஜிக்கலாக ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்களோட வயிறெல்லாம் ஸ்வெல் ஆகுது, அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி எல்லா சிம்டமும் வருது, வாந்தி எடுக்கிறாங்க, எல்லாமே அதே மாதிரி நடக்குது. ஸோ எல்லாருமே இருந்துக்கிட்டு போடு ஃபைனலி நம்மளோட குவீன் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ பார்த்தா அது வந்து உண்மையான ப்ரெக்னென்சி கிடையாது. அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்களோட வயிறு பெருசாயிருக்கு அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு. கடைசி வரைக்கும் அவங்க குழந்தையே இல்லாமல் இறந்தாங்க. இவ்வளோ பெரிய ராணி, இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரி ஒருத்தங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமாக முடிஞ்சிச்சு. அது போக அவங்க பிளடி மேரின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் வேறு இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, இவங்க வந்து கத்தோலிக், ஓகேவா? அப்போது பிரிட்டிஷ் மக்கள் வந்து ப்ரொட்டஸ்டன்ட் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த கிறிஸ்டியானிட்டிலே 2 டிவிஷன் இருப்பாங்கல்ல. இவங்க வந்து இவங்களுக்கு பிடிச்ச கத்தோலிசிசமை வந்து அங்கே எல்லாருக்கிட்டையும் பரப்பணும்னு நினச்சாங்க. அதுக்கு எதிர்த்த ப்ரொட்டஸ்டன்ட் நிறைய பேரை வந்து இவங்க கொன்னாங்க. கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே வந்து இவங்க கொன்னாங்க. அதனாலேயே இவங்களுக்கு வந்து அந்த ரத்த வெறி பிடிச்ச ஒரு பிளடி மேரிங்கிற பேர் வந்துச்சு. குழந்தையும் பிறக்கலாங்கிறதுனால இவங்களுக்கு வாரிசும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுங்கிற ஒரு விமர்சனம் அது கூட சேர்ந்து ஒட்டிக்கிச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் யோசிச்சிங்களா, உலகத்தில் யார் இந்த பேலஸ்க்கு வந்து பார்த்தாலும் எலிசபெத்தை தான் யோசிப்பாங்க. இன்ஃபேக்ட் எலிசபெத் இங்கே தான் புதைக்கப்பட்டாங்க, அந்த இடம் கூட இருக்குது, நம்ம போய் பார்த்தோம். ஆனால் நம்ம ஸ்குவாடு மட்டும் இங்கே வந்து பிளடி மேரி 500 வருஷத்துக்கு முன்னாடி, என்னடா 5 வருஷத்துக்கு முன்னாடி, 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த குவீனை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி நம்ம பேசுவோம்ல. எனக்கு வந்து இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறது என்றைக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கு. அதனால தான் இந்த வீடியோஸ் மேக் பண்ணுறேன். அதில் நீங்களும் இத்தனை பேர் இவ்வளோ நேரம் ஃபாலோ பண்ணுறீங்கிறப்ப இட் ஆல்வேஸ் என்கரேஜஸ் மீ a lot. பட் முடிய போகிறதில்ல. லண்டனில் நரி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ எஸ், லண்டனில் நம்ம ஊரில் எப்படி ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கோ, இங்கே வந்து ஸ்ட்ரீட் ஃபாக்ஸஸ் இருக்குது. அந்த மொத்த பேலஸையும் விசிட் பண்ணிட்டு திருப்பி போகிறப்போ விடிஞ்சிருச்சுன்னா சாயங்காலம் ஆயிடுச்சு. அங்கே உண்மையிலே ஒரு நரி ரோட்டில் இருக்குங்க. Who would have thought? நான் வந்து லண்டனில் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் அட்வான்ஸ்டு சிட்டிஸில் ரோடில் ஸ்ட்ரீட் ஃபாக்ஸ் இருக்குன்னு. அண்ட் ஸ்ட்ரீட் ஃபாக்ஸ் வந்து ஒன்றும் ரேரான விஷயம் கிடையாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்ட்ரீட் ஃபாக்ஸ் வந்து லண்டன் ஃபுல்லாக இருக்குதுங்கிறாங்க. நரிங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப காமனான ஒரு அனிமல், ஸ்ட்ரீட் அனிமல். அண்ட் பயப்பட தேவையில்லை, அதனால் ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணாது. இது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்ருக்கோம். எங்கேயாவது சாப்பாடு கிடச்சுன்னா சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு ஸ்ட்ரீட்டில் ஓடிட்டுருக்கோம். இன்ஃபேக்ட் இங்கே நான் ஸ்ட்ரீட் டாக்ஸ் பார்த்தது கிடையாது, ஆனால் ஸ்ட்ரீட் ஃபாக்ஸ் பார்த்துட்ருக்கேன். கிரேசி ரைட்? லண்டன் கீப் சர்ப்ரைசிங் மீ. அண்ட் அப்படியே யோசிச்சுட்ருக்கப்போ திடீர்னு இன்னொரு சர்ப்ரைஸ். அது என்னென்னு தானே கேட்குறீங்க? அம்பாசிடர் கார். நம்ம ஊரில் ரொம்ப ஃபேமஸான அம்பாசிடர் இருக்குல்ல, லண்டனில் அம்பாசிடர் கார் பார்த்தேங்க. அது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், அம்பாசிடர் கார் லண்டனில் ரோட்டில் நின்றுட்டு இருக்குது. ப்ளஸ் ஒன் மோர் கிரேசி திங் அபவுட் யூகே ஒரு லண்டன் தெரியல, இங்கே வந்து இந்த ஜூஸ்லாம் இருக்குல்ல, சாஃப்ட் ட்ரிங்க், ஃபேண்டா, கோக், அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் ஸ்ட்ரா போட்டு குழந்தைங்க சின்ன வயசில் தானே குடிப்போம், வளர்ந்ததுக்கப்புறம் குடிக்க மாட்டோம்னு யோசிச்சா இதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணுற பாட்டிலாம். ஸோ இந்த ரீசைக்கிள் பண்ணுற பாட்டிலில் வந்து ஹைஜீன் இருக்காது, அதனால ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறோம் அப்படின்னாங்க. எனக்கு என்ன டவுட்டுனா, அப்போ அதுக்குள்ளே இருக்கிறத குடித்தா மட்டும் அது ஹைஜீனிக்கான்னு தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நான் ஆல்ரெடி டபுள் டெக்கர் பஸ்ஸை ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு ஊர் ஃபுல்லாக அதை பார்க்குறதுக்கு. அதை பற்றி நான் நேற்று வீடியோ ஃபுல்லாக பேசியிருந்தேன் கரெக்டாக. ஏன் இங்கே டபுள் டெக்கர் பஸ் லண்டனில் இவ்வளோ இருக்குன்னா, நீங்கள் பாருங்களேன், லெஃப்ட் சைடு ரைட் சைடு. லெஃப்ட் சைட்லாம் பழைய காலத்து வீடு. இந்த சிட்டி 1000 வருஷத்துக்கு மேலே இருக்குது கரெக்டாக. ரொம்ப வருஷமாக அவங்க பரம்பரை சொத்து இந்த மாதிரி லெஃப்ட் சைடு பில்டிங்ஸ், ரைட் சைடு வந்து ரெனோவேட் பண்ணுற பில்டிங்ஸ். இந்த 2 பில்டிங்ஸுக்கும் நடுவில் ஸ்ட்ரீட்ஸ் வந்து ஃபிக்ஸடாக நூற்றுக்கணக்கான வருஷமாக ஒரே சைஸில் தான் இருக்குது. ஸோ இந்த சைஸ்க்குள்ளே நிறைய மக்களை வந்து வேகமாக கூப்பிட்டு போகணுங்கிறதுக்காக தான் அவங்க டபுள் டெக்கர் பஸ்ஸஸை வந்து இன்னும் வச்சிட்ருக்காங்க. ஸோ தெரியுது, அதெல்லாம் பழைய காலத்து வீடு. அதனால் வந்து அவங்கக்கிட்ட வெக்கேட் பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னால் அவங்க பஞ்சாயத்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க டபுள் டெக்கர் பஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ரோடு சின்னதாக இருக்குது, இதுக்குள்ளே பிரியாணி கடை. அண்ட் அப்படி பேசிகிட்டே இருக்க ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பார்த்தேன். தமிழில் வந்து பிரியாணி கடைங்க இருக்குது, பிரியாணி கடை. அதே மாதிரி போர்டு வந்து தமிழில் இருக்குது. அண்ட் நவ் வி ஆர் கெட்டிங் டு த பெஸ்ட் பார்ட். நான் வந்து சுற்றுனதுலேயே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டான விஷயம் இதுதான். இன்னமும் இங்கே ஃபோன் பூத் இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நிறைய பேருக்கு ஃபோன் பூத்துங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னு கூட தெரியாது. நம்ம ஊரில் ஃபோன் பூத் இருந்துச்சு எப்போது 1990s 2000 ஸ்டார்டிங்லலாம். இங்கே இன்னும் ஃபோன் பூத் வச்சுருக்காங்க. ஆனால் ஆஸ் எக்ஸ்பெக்டட் அங்கே போய் நான் அமுக்கி பார்த்தேன், எதுவும் ஒர்க் ஆகலை. சரி, சும்மா பேருக்காவது ஒரு மான்யூமெண்ட் மாதிரி வச்சுருக்காங்கன்னு யோசிச்சுட்டே இந்த சைடு திரும்பி பார்த்தா அது இன்னும் கொஞ்சம் லைட்லாம் நீட்டாக இருந்துச்சு. திறந்து ஒருவேளை ஒர்க் ஆகுமான்னு சொல்லி அந்த ரிசீவர் எடுத்து காதில் வச்சு பார்த்தேன், ஒர்க் ஆகுது. அங்கே பாருங்கள் எவ்வளோ பவுண்ட்ஸு, எவ்வளோ. நம்ம வந்து இந்தியாவுக்கு கூட கால் பண்ணலாம்.
மேலே வந்து இந்தியாவுக்குன்னு +91 எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த ஃப்ளாக்ஸ்லாம் அங்கே இருக்குல்ல, அதில் வந்து இந்தியாவோட இதெல்லாம் இருக்குது. கிரேசி ரைட்? தே ஹாவ் ஃபோன் பூத்ஸ் இன் மிடில் ஆஃப் த சிட்டி. இது அப்படியே வந்து சென்டரில். இப்போ வெளியே வந்து காமிப்பேன் பாருங்களேன், எங்கே இருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன்னு. சென்டர் ஆஃப் த சிட்டி, அப்படியே ரோடுக்கு நடுவில் வந்து இப்படி டெலிஃபோன் பூத் போட்டு நம்ம பேசலாம். வேறு லெவலில். அண்ட் லண்டன் வாஸ் லைக் நோ ஐ ஹவ் மோர் 90s கிட் சர்ப்ரைஸ் ஃபார்ன்னு சொல்லிட்டு போஸ்ட் பாக்ஸ் வேறு வச்சுருந்தாங்க. நம்ம ஊர்லேயும் போஸ்ட் பாக்ஸ் இருக்குது, பட் இந்த ஸ்டைல் போஸ்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு ஃபுல் ஸ்டைல் வச்சு லண்டனோட சிட்டியில் எனக்கு பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம ஊரில் இந்த போஸ்ட் பாக்ஸ் வந்து சுவரில் வச்சுருக்கும்ல, இது வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா எந்த டைமில் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, வீக் டேஸ்னால் எந்த டைம் 9 AM, வீக்கெண்டுனா என்ன டைம், அப்புறம் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கேயே ஒரு QR கோட் பண்ணி ஸ்கேன் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் பாருங்களேன், அப்படியே ஹாரி பாட்டரில் வர்ற மாதிரி கரெக்டாக. நான் ரொம்ப நாளைக்கு நினச்சேன் ஹாரி பாட்டருக்கு வந்து பயங்கர க்ரியேட்டிவாக யோசிச்சிருக்காங்கன்னு. பட் ஆக்சுவலாக இங்கே ஹாரி பாட்டர் வந்து இங்கே செட்டெல்லாம் போட வேணாம், அப்படியே இந்த ரோட்டில் எடுத்தால் போதும், அப்படி தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா, இந்த பலஸ்தீனில் வந்து போர் நடந்துகிட்ருக்குல்ல, இஸ்ரேல் பலஸ்தீன், அதுக்கு எதிராக வந்து இங்கே கிராஃபிட்டி ஆர்ட்லாம் வந்து சுவரில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஐ மீன் இட்ஸ் கூல். ஆனஸ்ட்லி நான் வந்து இன்னும் லண்டனை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலை. மை வே ஆஃப் எக்ஸ்ப்ளோரிங் இருக்குல்ல, சும்மா ரேண்டமாக வண்டி எடுத்துகிட்டு சுற்றுறது, அதெல்லாம் நான் இன்னும் பண்ண ஆரம்பிக்கலை. மேபி அந்த டைம் வர்றப்போ, இப்போ கொஞ்சம் ஐம் டேக்கிங் இட் ஸ்லோ, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக செட்டில் ஆகும். ஏன்னா டைம் ஜோன் வேறு மாறி இருக்குல்ல, இந்த ஜோனுக்கு செட் ஆகுறதே ஒரு தலைவலியாக இருக்குது. இப்போ நான் இது பாருங்களேன், இப்போது இங்கே டைம் வந்து நைட்டு 9 மணி, ஆனால் இந்தியாவில் டைம் வந்து ஆல்மோஸ்ட் 2 மணி. இந்த டைம் டிஃப்ரென்ஸே என்னை சாவடிக்குது. ஒரு 2 நாள் 3 நாள் ஸ்டார்டிங்கில் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன், அப்புறம் பழகிடும். ஆனால் எது ரொம்ப பயங்கரம்னா, இங்கே பழகும்ல கொஞ்ச நாள், ஒரு ஃபியூ வீக்ஸ் ஆனதுக்கப்புறம் பழகிட்டு மறுபடியும் இந்தியா போகிறப்போ அது ஒன்று பண்ணும் தெரியுமா. 2 விஷயங்க. ஒன்று, இந்த கிளைமேட்டில் வேலையே பார்க்க முடியாது, ஆனாலும் இங்கே வேலை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் மிகப்பெரிய ரெஸ்பெக்ட். நம்ம ஊரில் டிசம்பர் மாதம் பெய்யக்கூடிய ஒரு வார மழைக்கு நம்ம 1 மாதம் ஓப்பி அடிப்போம். இங்கே வந்து எப்போவுமே மழை பெஞ்சிட்டு இருக்குது, ஆனால் எப்போவுமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வெள்ளத்தை சொல்லலை, அந்த மூடே வந்து ஒரு மாதிரி சோபராக இருக்கும்ல, இங்கே ஒரு மாதிரி வந்து எப்போவுமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 2வது, டைம் டிஃப்ரென்ஸை மீறி வந்து இந்தியன்ஸோட கான்டாக்ட் இன்னும் வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஃப்ரம் UK, US. ரொம்ப கஷ்டம்ப்பா. சிறப்பான விஷயத்தை தான் நீங்கள் ஆல்ரெடி பண்ணிருக்கீங்க. யோசிப்பேன் இன்னும் ரிப்ளை பண்ண இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு, பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த டைம் டிஃப்ரென்ஸோட மேட்ச் பண்ணி வாழ்றது எவ்வளோ கஷ்டம்னு. பட் யா, அடுத்து லண்டனில் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து எனக்கு இந்த பிக் பென்னை போய் பாரு, தேம்ஸ் நதிக்கரை போ, அந்த மேட்டர்லாம் கேட்கல. சின்னதாக இருக்கக்கூடிய இந்த பஸ் ஸ்டாப் விஷயம், நரி விஷயம், இந்த மாதிரி லண்டனில் இருக்கக்கூடிய லைஃப் விஷயங்களில் என்ன அடுத்து நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் டெஃபினெட்லி vlog that. அண்ட் இதை இன்னும் நீங்கள் ரியல் டைமில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரியை ஃபாலோ பண்ணுங்கள். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். Cheers MGs.